ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றோட கண்டினியூட்டியாக இந்த வீடியோ நேற்று வந்து கீரை குழம்பு வைக்கிறத பற்றி போட்டிருந்தேன். எங்கள் அத்தை கீரை குழம்பு வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா அதுதான் பிடிக்கும். நீ வைக்கிறது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லுவார். என்ன தான் பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே ஒரே இதில் போட்டு வேக வச்சுட்டாங்க. கீரையும் அதிலே போட்டுட்டாங்க. நான் வேக வச்சேன்னா பருப்பு தனியாக, கீரை தனியாக வேக வைப்பேன். அதுக்கப்புறமா கீரை வந்த பிறகு புளி சேர்த்துப்பேன். இவங்க என்னென்னா முதல்ல எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே வேக வச்சுட்டாங்க. அங்கே வந்து ஒட்டுக்கா வேக வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேக வச்சுட்டு மண்சட்டி கூட இல்லாமல் இந்த குண்டான்லேயே போட்டு கடைஞ்சிட்டாங்க. நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அந்தளவுக்கு வேக வச்சாங்க. நான் வந்து கீரையை நிறைய வேக வச்சோம்னா அதில் இருக்கிற சத்துலாம் போய்டும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வேக வச்சு கடைஞ்சிப்பேன். அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீரையை நல்லா வேக வச்சா தான் நல்லா செரிமானம் ஆகும், நீ எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மத்தி போட்டு கடைஞ்சிட்டாங்க. இது மண்சட்டி இல்லாமல் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. பாட்டி அழகாக சிரிச்சாங்க. என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. எதிரில் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நின்று எடுக்கிறாங்க. இவங்க வீடியோவுக்கு வந்து ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், எதுக்கு அப்படின்ட்டு. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி அதோடு கலந்துட்டு இப்போ நம்ம தாளிப்பை தான் சேர்க்க போகிறாங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம கடாயில் சேர்த்து அதை அப்படியே இதில் எடுத்து ஊற்றுவோம். ஆனால் இங்கே தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலேயே கரண்டி வச்சுட்டு அந்த கரண்டி எடுத்து இந்த குண்டானில் அப்படியே உள்ளே போட்டுருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு அதிலே வந்து வடகம் போட்டு தாளிக்கிறாங்க. இந்த டேஸ்ட்டுக்கான காரணம் வடகம் தான் நினைக்கிறேன் நான். வடகத்தை காய்ஞ்ச எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து இது பண்ணுறாங்க. ஒரு முறை எண்ணெய் சூடேறதுக்காக நல்லா சூடேற்ற பிறகு அப்படியே போட்டுட்டு குண்டானை போட்டு மூடிடுவாங்க. பாருங்கள், அந்த வாசனை வரும்போது சும்மா கமன்னு வந்துச்சுங்க, கீரை குழம்போட வாசனை. இப்போ அதுக்கு களி செஞ்சாங்க. இந்த களி வந்து எல்லாருக்கும் சின்ன சின்னதாக போடுங்கன்ட்டு சொல்கிறாங்க. களினாலே எல்லாருக்கும் கஷ்டம் இல்லையா, அதனால சின்ன சின்னதாக போட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை களி சாப்பிட்டாச்சு. அந்த கீரை குழம்பு களி சாப்பிட்றதுக்கு சும்மா அருமையாக இருந்ததுங்க. பாருங்கள், ஆனால் கீரையோட கலர் கூட பாருங்கள் அப்படியே தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கும். அந்தளவுக்கு வேக வச்சு கூட அதோட டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.